சர்வலோகத்தை ஆளுகை பண்ணுகிற நம்முடைய அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மோசையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். மோசையினுடைய அப்பா அம்ராம், அம்மா யோகபேத், அண்ணன் ஆரோன், அக்கா மிரியாம். இப்படி இந்த குடும்பமாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்பா பேரு அம்மா பேரு தெரியாது என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். அவனுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி, அவன் பிறந்ததான இடம், அவன் பிறந்ததான கோத்திரம், இவைகளை குறித்து நாம் பார்த்தோம். இவன் எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன் என்று நம்ம பார்த்தோம். அங்கே எகிப்தியனும் எபிரேயனும் சண்டை போட்டுக் கொண்டிருந்த வேளைகளிலே எபிரேயனுக்கு சாதகமாக எகிப்தியனை அடித்து என்ன பண்ணினான்? கொன்று மணலிலே புதைத்து போட்டான். மறுநாளிலே 2 எபிரேயர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு சமாதானம் பண்ண நினைத்தான். ஆனால் அவர்கள் நேற்றைய தினத்தில் அந்த எகிப்தியனை கொன்று போட்டது போல எங்களையும் கொன்று போடுவாயோ, எங்கள் மேல உன்னை அதிகாரியாக வைத்தவன் யார் என்று கேட்கிறதான காரியங்கள் வந்தது நிமித்தமாக, இந்த ராஜாவுக்கு தெரிந்தது நிமித்தமாக எப்படியும் என்னை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி பயந்து தப்பி எங்கே ஓடி வருகிறான்? மீதியான் தேசத்தில் ஓடி வந்து அங்கே அந்த துறவண்டையில உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அங்கே ரெகுவேலுக்கு எத்தனை குமார்த்திகள்? 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் ஆடுகளை வைத்துக் கொண்டு வரும்பொழுது அங்க இருக்கிற மேய்ப்பர்களோட மோசே சண்டை போட்டு அந்த ஆடுகளுக்கு என்ன பண்ணினான்? தண்ணீரை திறந்து விட்டான். தண்ணீரை திறந்து விட்ட பிறகு இவர்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு சென்றார்கள். அப்பொழுது அவன் கேட்கிறான், இவ்வளவு சீக்கிரமாக எப்படி இங்கே வந்தீர்கள்? அப்பொழுது அவர்கள் எகிப்தியன் ஒருவன் வந்தான். அவரை எங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீரை வைத்து எங்களுக்கு சீக்கிரமா என்ன பண்ணினான்? அனுப்பிவிட்டான். நீங்க எப்படி அவனை விட்டுட்டு வந்தீங்க? சீக்கிரம் போய் அவனை என்ன பண்ணுங்க, கூட்டிட்டு வாங்க, அழைத்து கொண்டு வார்கள் என்ற பொழுது இவர்கள் அழைத்து கொண்டு வந்தார்கள். அழைத்து கொண்டு வந்த பிறகு அவங்க வீட்டில் அவன் தங்கியிருந்தான், ஆடுகளை மேய்த்தான். அவனுடைய மூத்த குமார்த்தியாகிய சிப்போராவை என்ன பண்ணினான்? மனைவியாக கொடுத்தான். அதற்கு பின்பதாக இவன் காடுகளிலே என்ன பண்ணினான்? ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். இப்படி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததான இவன் வாழ்க்கையில தான் நடைபெறுவதான ஒரு சம்பவம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1-5 வசனங்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்தில் ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரை மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடியில் உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமாகி அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியில் ஜுவாலி தெரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். தொடர்ந்து அப்பொழுது அவன் இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அதுக்கடுத்து பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களின் தேவனாக இருக்கிறேன். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன்.
அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ எகிப்தில இருந்துதான் இவன் வந்திருக்கிறான். யாரு? மோசே. எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களை அவன் என்ன பண்ணினான்? கற்று தேர்ந்தவன். இப்படி கற்று தேர்ந்தவன் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நாம பார்க்கும் பொழுது அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருந்தான். இது வல்லவன் ஆவதற்கு முன்பதாக நான் திக்குவாய் உள்ளவன், நான் மந்தனா உள்ளவன், நான் ஒன்னுத்துக்கும் உதவாதவன் என்று சொல்லிக் கொண்டு வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ எகிப்திலிருந்து வந்த இவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் என் மக்கள் இடுகிறதான கூக்குரலை எல்லாம் நான் ஆளோட்டிகள் நிமித்தமாக கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜனங்களை என்ன பண்ணணும்? இப்பொழுது மீட்கணும். அந்த ஜனங்கள் மீட்கப்பட வேண்டுமானால் அதற்கு ஒரு இரட்சகன் வேண்டும். அந்த இரட்சகன் யார் என்றால் அது நீதான். இவன் ஏற்கனவே உயிருக்கு பயந்துதான் மீதியான் தேசத்துல வந்து ஆடுகளை வைத்துக் கொண்டு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு பிள்ளைகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் எங்க அனுப்ப போறேன்? எகிப்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? அனுப்ப போகிறேன். இப்ப 3ஆம் அதிகாரத்துல 11ஆவது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். என்ன சொல்றா? நான் எம்மாத்திரம். நான் என்ன பெரிய ஆளா? நான் என்ன, எனக்கு என்ன தெரியும்? ஏனென்று சொன்னால் அவளுக்கு பயந்து என்ன பண்ணிருக்கிறான்? இங்க நான் எம்மாத்திரம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது மோசே அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? நான் எம்மாத்திரன்னு கேட்கிறவன் சொல்றான். இப்ப அங்க இருக்கிற எகிப்தில் இருக்கிற மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க? நம்ப மாட்டார்கள். 10ஆவது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரே உமது அடியானோடு பேசுறதுக்கு பிறகாவது நான் வாக்கில் வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவு உள்ளவன் என்றான். எப்படியாகிலும் சாக்கு போக்கு சொல்லணும், எப்படியாகிலும் தட்டி கழிக்கணும். எங்க போறத? எகிப்துக்கு போவத, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு ஏதாயிலும் சாக்கு போக்குகளை மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உலகத்துல சொல்லுவாங்க, ஆட தெரியாதவனுக்கு தெருவு கொனை. அவன் நல்லா ஆடுவாங்க, ஆனா ரோடு என்ன பண்ணல, சரியில்லை. இந்த மாதிரி சாக்கு போக்குகளை எல்லாம் ஆண்டவர் விரும்புகிறது அல்ல. ஆடுறவன் எப்படி வருமானம் ஆடுவான். உலகத்துல சொல்றான், ஒரு வேலை சொத்துக்காக மனுஷன் எங்க ஆடுறானா? கைத்துல ஆடுறான் பாரு. அப்ப கைத்து மேல ஆடுற ஒரு வல்லவன் இருப்பான் என்று சொன்னால் பூமியில தரையில் ஆட முடியாதா? ஆடலாம். ஆட தெரியாதவனுக்கு தான் என்னது? தெருவு கோண. ஆட தெரிந்தவன் எங்கேயும் ஆடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்னை நம்ப மாட்டாருங்க, நான் திக்குவாயேன், நான் மந்தனா உள்ளவன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கடுத்து தான் உன் கையில இருக்கிறத என்ன பண்ணு, கீழே போடு. போட்ட உடனே என்ன மாறுச்சு? பாம்பா மாறுச்சு. பாம்பா மாறின உடனே இவன் பயந்து ஓடுறான். ஓடுற உடனே கர்த்தர் சொல்றாரு, அதனுடைய வாழை பிடின்றாரு. வாழை பிடிச்சா குளம் மாறிடுது. இப்போ அவனை எப்படியோ ஆகிடும் என்ன பண்ணினாரு? ஆண்டவர் சம்மதிக்க வைத்து விட்டார். அல்லேலூயா. அவர் என்னை இணங்க பண்ணினார், நான் இணங்கினேன். இறைமையா சொல்றார், அவர் என்னை இணங்க பண்ணினார், நான் இணங்கினேன். அதே போலவே என்ன பண்ணினா? இணங்கி விட்டான். இப்போ இந்த யாத்திராகம புத்தகம் முழுவதுமே யாத்திரையை பற்றி சொல்வது. யாத்திரை என்றால் என்ன? உலகத்தில் நடக்கிறாங்க ஜனங்கள், பாத யாத்திரை. வேளாங்கண்ணிக்கு ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்குது, பழனிமலைக்கு ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்குது, இன்னும் பல்வேறு புனித ஸ்தலங்களுக்கு பல்வேறு பேர் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நடைபாதையாய் நடை பயணமாய் போய்கொண்டிருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? யாத்திரை. ஒரு பாட்டு உண்டு, அக்கறையை நோக்கி செல்லும் சீயோன் சஞ்சாரி ஓலங்கள் கண்டு என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். அப்போ இந்த யாத்திரை நடந்து பிரயாணம் பண்ணுவதற்கு பேர் என்னது? யாத்திரை.
அல்லேலூயா. யார் இந்த யாத்திரையை செய்தார்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் பேரன். ஆபிரகாமுடைய மகன் யாரு? ஈசாக்கு. ஈசாக்குடைய மகன் தான் யாக்கோபு. அப்ப யாக்கோபு ஆபிரகாமுக்கு என்ன வரா? பேரன். ஆபிரகாமுடைய பேரன் யாக்கோபு. இந்த யாக்கோப தான் தேவன் யாரா மாத்தினாரு? இஸ்ரவேலா மாத்தினாரு. இந்த இஸ்ரவேல் சந்ததி தான் இஸ்ரவேலர்கள். எங்கே அடிமைப்பட்டிருந்தார்கள்? எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள். அங்கே தான் அவர்களுடைய கூக்குரல் கேட்கப்படுகிறது தேவனுக்கு. அல்லேலூயா. ஏன் இந்த யாத்திரை ஒரு மனிதனுக்கு வேண்டும்? எங்கிருந்து? எகிப்திலிருந்து கானான் தேசம் வரையிலும் ஏன் இந்த யாத்திரை ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்று சொன்னால், நீங்க மத்தேயு சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கிழக்கிலே இருந்து வந்த சாஸ்திரிகள் சொல்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இப்போ இவர் பிறக்கும் பொழுதே ராஜாவாக பிறந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவர் ராஜாவாக பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். உலகத்தில் சொல்லுவாங்க, நாடே இல்லாமல் நாட்டை ஆளுகின்ற ராஜா நானடா. நாடே இல்லாமல் ஒருவன் நாட்டை ஆள முடியாது. ஒருவன் நாட்டை ஆள வேண்டுமானால் அவனுக்கு நாடு இருக்க வேண்டும், நாட்டிலே மக்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் ராஜாவாக மாற முடியும். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவானால் அவருக்கென்று ஒரு நாடு வேண்டும், அவருக்கென்று ஒரு மக்கள் கூட்ட வேண்டும். அப்படி அந்த மக்கள் கூட்டங்கள் எல்லாம் ஒன்றாக சேர வேண்டுமானால் அதற்கு ஒரு யாத்திரை அவசியம். அந்த யாத்திரை தான் எகிப்தில தொடங்கி கானான் தேசம் வரையிலும் அந்த யாத்திரை தொடங்குகிறது. அதிலே திரள் கூட்ட மக்கள் காணப்படுகிறார்கள். எவ்வளவு மக்கள்? திரள் கூட்ட மக்கள். ஒரு நாட்டிலே வயதாகிவிட்டால் அந்த ராஜாவை 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாடு நடத்தி விடுவார்களாம். காட்டுக்குள்ள கொண்டு போய் அந்த ராஜா விட்டுருவாங்க. அந்த 3 வருடத்துல இந்த ராஜா என்ன பண்ணலாம்? நாட்டுக்கு வரலாம், போகலாம், என்ன வேணும் பண்ணலாம். அப்போ முதல் வருடத்திலே அந்த ராஜா சில மக்களை எல்லாம் அந்த காட்டுக்கு கொண்டு போயிருக்கிறார். அதுக்கு அடுத்த வருடத்திலே பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான இடங்களை எல்லாம் சீர்படுத்தி வீடுகள், அரண்மனைகள் இப்படி எல்லாம் கட்டியிருக்கிறார். அதற்கடுத்து அங்க இருந்த மக்களை எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாரு? கொண்டு போயிட்டு அந்த காட்டையே ஒரு நாடா மாத்தி விட்டார். அந்த மக்களுக்கு என்ன பண்ணா இவர் ராஜாவாய் மாறினார். சில ராஜாக்கள் அவருக்கு முன்பதாக இருந்தவர்கள் எல்லாமே மாண்டு போனார்கள். நமக்கு வயசாகி போயிடுச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி மாண்டு போனார்கள். ஆனால் அந்த ராஜாவோ காட்டை என்ன பண்ணினாரு? நாடாக மாற்றினார். அதற்காகவே அந்த 3 வருடங்கள் அயராத உழைத்து, அயராத திட்டங்களை தீட்டி அந்த காடு முழுவதும் நாடாக அவர் மாட செய்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாராக பிறந்தார்? ராஜாவாக பிறந்தார். அப்ப ராஜாவாக பிறந்தவருக்கு என்ன வேணும்? நாடு வேணும். நாடு இருந்தா மட்டும் போதாது, என்ன வேணும்? மக்கள் வேணும். அப்ப மக்கள் வேண்டும் என்பதற்காகத்தான் எகிப்து தேசத்திலே இந்த அடிமையாக இருந்ததான இஸ்ரவேல் மக்கள் பலுகி பெருகும்படி செய்தார். அல்லேலூயா. அவர்கள் எகிப்திலே பலுகி பெருகி திரள் கூட்டமாய் மாறினார்கள். இந்த திரள் கூட்டத்துக்கு ஒரு ராஜாவை ஏற்பாடு பண்ணுவது தான் இந்த யாத்திரை. புரியுதா? புரியலையா? எகிப்தில உருவாக்கப்பட்டதான அந்த திரள் கூட்டத்துக்கு யார் வேணும்? ஒரு ராஜா வேணும். அந்த ராஜா தான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்க எகிப்தில திரளாய் பெருகிறதான மக்களை எந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும்?
கானான் தேசத்துக்கு அழைத்துக் கொண்ட வேண்டும். அந்த எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வந்து இந்த கானான் தேசத்திலே தனி ஒரு நாடை உருவாகி அந்த தேசத்துக்கு ஒரு ராஜா, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்காக தேவன் தெரிந்து கொண்டதான கதாபாத்திரம் முதலாவது ஆபிரகாம், இரண்டாவது அவருடைய மகனாகிய ஈசாக், மூன்றாவது அவருடைய மகனாகிய யாக்கோபு. இந்த யாக்கோபுடைய பெயர் தான் என்னவா மாற்றப்பட்டது? இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேலுடைய கோத்திரங்கள் தான் என்ன ஜனங்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த 3 பேருக்கும் ஆண்டவர் ஒரே விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை இப்ப நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட பொழுது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரன் குமாரனாகிய லோத்துவையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சம்பாதித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்திலே இருக்கிறதான ஜனங்கள் கானான் தேசத்துக்கு வருவதற்கு பேர் தான் என்னது? யாத்திரை. இப்போ முதலாவதாக கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் என்ன? 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போ நட்சத்திரங்களை பார்த்து நீ எண்ணுவாயானால் உன்னுடைய சந்ததி அப்படியாக இருக்கும். அல்லேலூயா. யார்கிட்ட சொல்றாரு? ஆபிரகாம் கிட்ட சொல்றார். 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணல் அத்தனையாகவும் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்து சொல்றார், நீ வானத்து நட்சத்திரங்களை எண்ணுவாயானால் உன்னுடைய சந்ததி அப்படியாக இருக்கும். நீ கடற்கரை மணலை எண்ணுவாயானால் உன்னுடைய சந்ததி அப்படி இருக்கும். நட்சத்திரத்தையும் எண்ண முடியாது, கடற்கரை மணலையும் எண்ண முடியாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அவருடைய குமாரன் ஈசாக். 26ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் நீதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். யார்கிட்ட சொல்றாரு?
ஈசாக்கு கிட்ட சொல்றாரு. ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னாரோ அதையே தேவன் ஈசாக்கிட்டையும் சொல்லி உறுதிப்படுத்துகிறார். ஈசாக்கு கிட்ட சொன்னது மாத்திரம் அல்ல, ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய நுனி வானத்தில் எட்டியிருந்தது. அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவரும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியினுடைய துளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த 3 பேருக்கு ஆண்டவர் சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலத்தனையாகவும் உன்னுடைய சந்ததி என்ன பண்ணும்? பெருகும். 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, என் தாத்தா கிட்ட சொன்ன, எங்க அப்பா கிட்ட சொன்ன, என்கிட்டயும் சொல்லி இருக்கிறீரே. அல்லேலூயா. 35ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தள்ளி போனார். ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுக்கு பின்பதாக அவனுடைய சந்ததி முழுவதும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலத்தனையாகவும் திரளாக கர்த்தர் பெருக பண்ணினார். அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கர்த்தர் கானான் தேசத்தை தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகம் முழுவதை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான ஆலோசனைகள் முழு வேதாகமத்திலும் தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாகம் முழுசும் அதிகமா எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான ஆலோசனைகள். இவற்றை வாசிக்கிறத கேட்கும் பொழுது படிக்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் கூறுகிறது. இந்த 3 பேருக்கு ஒரே வாக்குத்தத்தம் தான். என்ன வாக்குத்தத்தம்? வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலத்தனையாகவும் உன் சந்ததியை என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அவங்களுக்கு இந்த பூமியை என்ன பண்ணுவேன்? சுதந்திரமாக கொடுப்பேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லலாம். சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி அல்லேலூயா. நீங்கள் நான் யாரு? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அவருடைய சந்ததிகளாய் விசுவாசத்தினாலே கர்த்தர் நம்மை மாற்றிக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வருவார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமோ முன்பதாகவே சொல்லிடுச்சு. ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பதாக அது எங்க இருக்குதுன்னா, ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் நீ குதிக்காலை நசுக்குவார் என்றார். இந்த வாக்குத்தத்தம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் எப்படி நிறைவேறுகிறது என்பது தான் எகிப்திலே இருந்து கானானுக்கு நடைபெறுகிறதான யாத்திரை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுடைய சந்ததி எவ்வளவு பெருகி இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். எப்படி இருக்குமா? வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணல் அத்தனையாகவும் பூமியினுடைய தூள்கள் அத்தனையாகவும் இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப இவருடைய சந்ததி எவ்வளவு பெரியது? நான் சொல்ற சப்ஜெக்ட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு சில சம்பவங்கள் நீங்க புரிந்து கொள்ளலாம். வந்திருக்கிற நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்போ கடற்கரை மணல் அத்தனையாகவும் வானத்து நட்சத்திர அளவாக உங்களுடைய சந்ததி என்ன பண்ணும்? பெருகும். அப்போ இந்த ஆபிரகாமுடைய சந்ததி எவ்வளவு? யாத்திராகமத்தின் புத்தகம் யாத்திராகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 1-5 வசனங்கள். எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்கள் ஆவன. எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரர்களின் நாமங்கள் யாவன? ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசகார், செபுலோன், பென்யமின், தான், நப்தலி, காத், ஆசேர். ஆபிரகாமுடைய சந்ததி எவ்வளவு பெறுகின்றார்கள்? 70 பேர். அந்த 70 பேர் யாருன்னா யாக்கோபுடைய கற்ப பிறப்புகள். அந்த 70 பேர்களையும் தேவன் அவர்கள் இருந்ததான கானான் தேசத்திலேயே பெருக செய்திருக்க முடியும். ஆனால் இவர்களை எங்கே அனுப்புகிறார்? எகிப்துக்கு அனுப்புகிறார். ஏன் எகிப்துக்கு அனுப்புகிறார் என்று சொன்னால், இவர்கள் 70 பேர் 140 பேராக மாறி இருக்கலாம், 200 பேராக மாறி இருக்கலாம். ஆனால் அந்த தேசத்து மக்கள் இவர்கள் பலுகி பெருகுவதை பார்த்து நம்மளை விட இவர்கள் பெருகிறார்களே என்று சொல்லி அவர்களை அடித்து என்ன பண்ணுறோம்? கொண்டிருப்பான். இவருடைய சந்ததி என்ன பண்ணக்கூடாது? வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனைகளை உண்டாக்கி எப்படியும் என்ன பண்ணிருப்பாங்க? அழித்திருப்பார்கள். இப்படி அழிந்து போக கூடாது என்பதற்காக தான் இந்த 70 பேரையும் கர்த்தர் எங்கே அனுப்புகிறார்? எகிப்து தேசத்துக்கு அனுப்புகிறார். எகிப்து தேசத்தில் எத்தனை வருடம் அடிமைகளாக இருக்கிறார்கள்? 400 வருடம் அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த 400 வருடம் இவர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது ஒரு வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 37வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகளை தவிர எத்தனை பேரா? 70 பேர் எங்கே? 6 லட்சம் எங்கே? அப்போ புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் என்று சொன்னால் அவருடைய மனைவிமார்கள், அவருடைய பிள்ளைகள், இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 21 லட்சம் மக்களை தேவன் பெருக செய்தார். இன்னும் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லக்கூடுமானால் 2 கோடிக்கும் அதிகமான மக்களை இந்த 70 பேரை வைத்து கர்த்தர் பெருக செய்தார். உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தலையாகவும் பூமியினுடைய தூளத்தலையாகவும் இருக்கும். அது என்ன கூடாமல் இருக்கும் என்று சொல்லி அந்த புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம், அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்க்கும் பொழுது ஏறக்குறைய 2 கோடிக்கும் அதிகமான மக்களை கர்த்தர் என்ன பண்ணினார்? பெருக செய்தார். இவர்கள் எல்லாம் யாரு? ஆபிரகாமின் பேரனாகிய யாக்கோபு என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அவருடைய சந்ததியினர். இந்த பெருகிய மக்கள் எங்க வரணும்? எங்க வரணும்? ஆனா இவருக்கு கானானுக்கு வர விருப்பம் இல்ல. சோறு கண்ட இடம் சொர்க்கம். கானானுக்கு வர விருப்பம் இல்ல.
இன்னைக்கு கல்யாணத்துக்கு தான் போறான், சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான். காது குத்துக்கு போறான், சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான். அங்க போனா பிரியாணி கிடைக்கணும்னு சொல்லி அங்க போறான். அது போல இவர்களுக்கு கானானுக்கு வர விருப்பம் இல்லை. 400 வருடங்களாக வாழ்ந்தார்கள், செல்வ செழிப்பாய் வாழ்ந்தார்கள், ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார்கள். ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சு? பெருகிடுச்சு. இயேசு யாரா பிறந்தார்? ராஜாவாக பிறந்தவருக்கு ஒரு நாடு வேணும், ராஜாவாக பிறந்தவருக்கு ஒரு தேசம் வேணும். அந்த தேசம் தான் என்னது? கானான் தேசம். அல்லேலூயா. ஆனா அந்த கானான் தேசம் வரதுக்கு யாருக்கு விருப்பம் இல்ல? யாருக்கு விருப்பம் இல்ல? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விருப்பம் இல்ல. ஆகையால் ஆண்டவராகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். என்ன பண்ணினாரு? கடினப்படுத்தினார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினான். செங்கல் சூளைகளை போட்டான், வைக்கோல் வேலையில விட்டான். தூங்குறதுக்கு நேரம் இல்ல. அவர்களை பிடிச்ச என்ன பண்ணினா? நெருக்கினார்கள். இப்பொழுது இவர்கள் எல்லாம் யாரை நோக்கி கூப்பிடுறாங்க? என்ன நோக்கி கூப்பிடுறாங்க? இப்ப செல்வம் செழிப்பா வாழ்ந்தவங்க, கானான் தேசத்துக்கு போக விரும்பாதவங்க, பார்வோன் பிடிச்ச நெருக்கத்துல உயிர் தப்பித்தால் போதும், எகிப்திலிருந்து தப்பித்தால் போதும், எப்படியாகிலும் நம்முடைய குடும்பத்தை காத்துக் கொண்டால் போதும் என்கிற ஒரு சூழ்நிலைகள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு உருவாகிவிட்டது. இப்போ போக மாட்டேன் என்று அடம்பிடித்தவன் எப்படியாயிலும் போயிட்டா போதும் நினைக்கிறான். யாத்ராகமத்தின் ஒரு வசனத்தை படிங்க, 2ஆம் அதிகாரம் 23 - 25 வசனம். சில காலம் சென்ற பின்பு எகிப்து ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டின. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. நெருக்கப்பட்டோ ஒடுங்கிடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோ ஒடுங்கிடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இப்படி கூக்குரல் இட்டுக் கொண்டு இருந்தார்கள். யாரு? 400 வருஷமா அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க. இப்படியாப்பட்டவன இந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார்? மோசே தெரிந்து கொள்கிறார். அங்கிருந்து ஓடி வந்தவனுக்கு முள்சடியில இப்பதான் தரிசனமாகி, உன்னை நான் எங்க அனுப்ப போறேன்? எகிப்துக்கு அனுப்ப போறேன். இவன் சொல்றான், நான் எம்மாத்திரம், நான் திக்குவாய் உள்ளவன், நான் மந்தனாம் உள்ளவன், நான் உருப்படாதவன், என்ன வச்சு நீர் என்ன செய்ய முடியும்? உன் கையில இருக்கிறது என்ன? கோல் தூக்கி போடு. அது என்னவா மாறுச்சு? பாம்பாக மாறுச்சு. அத வாழை புடினாரு, புடிச்சான், கோலா மாறுச்சு. இந்த கோலை புடிச்சுக்கிட்டு எங்க போ? எகிப்துக்கு போ. அது கர்த்தருடைய வார்த்தையாகிய கோல். தன்னுடைய மாமா கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய குடும்பமாய் அவன் பிரயாணம் போகிறான். எங்க? எகிப்துக்கு. போற வழியில தான் கர்த்தர் மோசைய கொல்ல பார்த்தார். சிப்புராலா ஒரு கல்லை எடுத்து விருத்த சேதனம் பண்ணி, நீ எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்லி காப்பாத்துகிறார். அல்லேலூயா. இப்போ இவர்கள் எங்கே செல்கிறார்கள்? எகிப்துக்கு செல்கிறார்கள். எகிப்துக்கு எங்க போகிறார்கள்? ராஜாவுக்கு முன்பதாக போகிறார்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம்
18 23 வசனம். மோசே தன் மாமனாகிய எத்ரோவினிடத்துக்கு வந்து நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்துக்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்ரோ மோசே நோக்கி சுகமாய் போய் வாரும் என்றான். இன்னும் கர்த்தர் மீதியானிலே மோசே நோக்கி நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன்னுடைய கையிலே பிடித்துக் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையிலே அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போகவிட மாட்டான். இப்படித்தான் ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. ஏன்னா அவன் சொல்லா பெருகி இருக்கிறான். நீ போய் கூட்ட உடனே என்ன பண்ணிட மாட்டான், வந்துட மாட்டான். இப்போ ஏறக்குறைய 2 கோடி மக்கள் அந்த எகிப்துல இருந்து போயிட்டானா அந்த தேசம் என்ன ஆகிடும், விரிச்சோடி போயிடும். மாடுகளை மேய்க்க ஆள் இருக்காது, நல்லது கெட்டது செய்ய ஆட்கள் இருக்காது. அதனால என்ன பண்ண மாட்டான், அனுப்ப மாட்டான். அவன் இதயத்தை என்ன பண்ணுவேன், கடினப்படுத்துவேன். ஆனாலும் உன்னை கொண்டு நான் அற்புதங்களை செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு கானான் தேசத்துக்கு வருவதற்காக தேவனால் இந்த மோசே கட்டளை பெற்றுக் கொண்டான். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை. பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? இஸ்ரவேல் புத்திர என்னுடைய சகோதரன், அவனே எனக்கு செவி கொடுக்கிற பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்று சொன்னான். இதுல ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே திக்குவாயி, நான் மந்தனா உள்ளவன், நான் உதவாதவன், இப்படி எல்லாம் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா? அதை திரும்ப என்ன பண்றான், ஞாபகப்படுத்துகிறான். இப்போ ராஜாவுக்கு முன்பதாய் அவன் காணப்படுகிறான். 30ஆவது வசனம். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றால், இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு செவி கொடுக்கல, பார்வோன் எனக்கு என்ன பண்ணுவான், எப்படி செவி கொடுப்பான் என்பதான குழப்பம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு பார்வோனை பார்க்கிறாங்க, சந்திக்கிறாங்க, பேசுறாங்க. அப்படி பேசும் பொழுது அங்கே 10 வகையான வாதைகள் செய்யப்படுவதை நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். என்னென்ன வாதைகள்? இந்த கோல் என்னங்க செஞ்சு அற்புதங்களை செய்தது, அடையாளங்களை செய்தது எல்லாம் நமக்கு தெரியும். ஏறக்குறைய 150 அற்புதங்களை இந்த கோலின் மூலமா கர்த்தர் செய்தார் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். எவைகளின் மேல் அற்புதங்களை மோசே செய்தான் என்று சொன்னால், அதில் மிக முக்கியமானது 10 காரியங்கள். வாதைகள் அல்ல, இது நான் சொல்லுகிறதான காரியங்கள். எகிப்து கடவுள்கள் யார்? அந்த 10 கடவுள். 1, நைல் நதி. நைல் நதிய எகிப்து ஜனங்கள் என்னவா வணங்கினார்கள்? தெய்வமாய் வணங்கினார்கள். அந்த நைல் நதி தெய்வமாக வணங்கும் பொழுது இந்த நைல் நதி மோசே கோலால் அடிக்கும் பொழுது ரத்தமாய் மாறி போச்சு.
இப்ப என்னன்னா உன் தெய்வம் உன்னை என்ன பண்ணல, காப்பாத்த முடியல என்பதற்கு அடையாளமாய் நைல் நதி ரத்தமாய் மாறுச்சு. இரண்டாவதாக தவளைகளை அவர்கள் தெய்வமாய் வணங்கி வந்தார்கள். எதை? தவளை. அப்போ மோசே அற்புதங்களை செய்யும் பொழுது ஊரு முழுவதும் என்னவா மாறிடுச்சு? தவளைகளாய் மாறி போச்சு. தவளைகள் எகிப்து என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. மூன்றாவது பேன்களை அவர்கள் தெய்வமாக கொண்டிருந்தார்கள். எதை? பேன்களை தெய்வமாய் வணங்கி வந்தாங்க. ஆனா பூமி அடிக்கும் பொழுது என்ன போச்சு? எல்லாமா பேன்களாய் மாறி போச்சு. பேன்கள் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. வண்டுகளை தெய்வமாய் வணங்கி வந்தார்கள். வண்டுகள் அவர்கள் என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியவில்லை. மிருக ஜீவன்களை எல்லாம் அவர்கள் தெய்வமாய் வணங்கி வந்தார்கள். ஆனால் மோசே கொண்டு அந்த மிருக ஜீவன்களை எல்லாம் மாண்டு போகும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. மனிதர்களை அவர்கள் தெய்வமாய் வணங்கி வந்தார்கள். மனிதர்களும் அவர்களை என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியவில்லை. ஏழாவதாக பயிர் வகைகள், இவைகளை எல்லாம் தெய்வமாய் வணங்கினார்கள். எட்டாவதாக வெட்டி கிளிகளை தெய்வமாய் வணங்கி வந்தார்கள். ஒன்பதாவது சூரியனை தெய்வமாய் வணங்கி வந்தார்கள். பத்தாவது தன்னுடைய தலைச்சன் பிள்ளைகளை என்ன பண்ணினார்கள், தெய்வமாய் வணங்கி வந்தார்கள். அத்தனை பேரையும் கர்த்தர் கொன்று குவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 10 தெய்வங்கள் மேலே தான் கர்த்தருடைய வாதைகள் தொடர்ந்தது, கர்த்தருடைய அற்புதங்கள் நடந்தது. அப்படின்னா எகிப்தியராகிய நீங்கள் வணங்குகிறதான நைல் நதியாக இருக்கட்டும், தவளையாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வண்டுகளாக இருக்கட்டும், மிருக ஜீவன்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், பயிர் வகைகளாக இருக்கட்டும், வெட்டிக்கிளிகளாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், தலைச்சன் பிள்ளைகளாக இருக்கட்டும், எதுவும் உங்களை காப்பாற்று என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. அதற்காகத்தான் எகிப்திலே இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்தார். இன்னும் பார்த்தீங்கன்னா இடி முழக்கங்கள், கல்மலைகள், வாதைகள், குப்பளங்கள் இவையெல்லாம் தேவன் வர செய்திருக்கிறார். இது 10 வாதைகள். இப்ப நான் உங்களுக்கு சொன்னதான அந்த 10 எகிப்தியர்கள் வணங்கி வந்ததான தெய்வங்கள். அந்த தெய்வங்களின் மேலேயே கர்த்தருடைய யுத்தம் இருந்தது. அந்த தெய்வங்களையே கர்த்தர் வாதித்தார். அல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், பூமிக்கு கீழே தண்ணீரிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவும் இல்லை, கட்டளையிடப்படவும் இல்லை. இந்த தலைச்சன் பிள்ளை சங்காரத்துக்கு முன்பதாகத்தான் என்ன நடைபெற்றது என்று கேட்டால், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய வீட்டிலையும் பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது. இந்த பஸ்கா ஆட்டை அடித்து அதனுடைய ரத்தங்களை நிலக்காடுகளில் பூசி வைத்தார்கள். எந்தெந்த காடுகளிலே, நிலைக்காடுகளில் ரத்தங்கள் பூசப்பட்டதோ அந்த நிலக்காடுகளில் இருந்து என்ன பண்ணினார், சங்கார தூதன் தாண்டி போனான். அந்த வீடுகளிலே தளர்ச்சியின் பிள்ளைகளுடைய சங்காரம் வரவில்லை. இப்படியாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து எகிப்து ஜனங்களை அழித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால் பயந்து போன, நடுங்கி போனதான பாவம், அனுப்ப மாட்டேன் அனுப்ப மாட்டேன் அனுப்ப மாட்டேன் எல்லா வாதைகளையும் பார்த்து பயந்து நடுங்கினவள போல காணப்பட்டாலும் மறுநாளில் கர்த்தருடைய இருதயத்தை என்ன பண்ணினார், கடினப்படுத்தினார். இப்படி 10வது வாதையாகிய தலைச்சன் பிள்ளைகள் சங்கார வந்தபடி நிமித்தமாக இப்பொழுது போக வேண்டாம் என்று சொன்னதான பார்வோன் மக்களை துரத்த ஆரம்பித்தார். எங்க ஊர்ல இருக்காத, எங்க தேசத்தில் இருக்காத, ஓடிப்போ. அவருக்கு பயம் வந்து விட்டது, நடுக்க வந்து விட்டது, திகில் வந்து விட்டது. நம்முடைய நாடு அழிந்து விடும் என்கிற பயமும் திகிலும் அவர்களை பிடித்துக் கொண்டது. இப்படி அவர்கள் புறப்படுகிறதான வேலைகளிலே ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 12:36. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியருடைய கண்களில் தயவு கிடைக்க செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். இப்படியாக எகிப்தியர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளையடித்தார்கள். ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு பொன்னையும் பொருளையும் கொடுத்தான் என்று சொன்னால் சும்மாவல்ல, கர்த்தர் அவர்களை பொன்னோடும் பொருளோடு எகிப்திலிருந்து கடக்க பண்ணினார். அல்லேலூயா. அப்போ
என் நாட்டுல நீ இருந்தது போதும், நீ கிளம்பு. எங்க கிளம்பு? கானானுக்கு வரணும். கானான் ஒரு நாடு, கானானுக்கு ஒரு ராஜா அவர் உருவாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. இப்படி அவர்களை அனுப்பிவிட்ட பிறகும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. கடினப்பட்ட பிறகு ரதங்களோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களை மடக்கி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி துரத்தி கொண்டு வருகிறான். அப்படி துரத்தி கொண்டு வருகிறதான வேலைகளை பார்க்கும் பொழுது எதிர்த்தாப்புல செங்கடல் இருக்கிறது, பின்பதாக பார்க்கும் பொழுது பார்வோனுடைய சேனைகள் இருக்கிறது. இவர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள், கதறினார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், மோசேயை நோக்கி முறுமுறுத்தார்கள். இவன் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கோலை செங்கடலில் நீட்டி என்றார், செங்கடல் இரண்டாய் பிளந்தது. இப்படியாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலிலே அவர்களை தப்புவித்தார். அந்த செங்கடல் என்பது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. அதே செங்கடலிலே இவர்கள் கரை ஏறின பின்பது பார்வோனையும் அவன் கூட்டத்தையும் அதே செங்கடலிலே மூழ்கி அவர்களை மடங்கடித்தார். அவர்களெல்லாம் ஆண்டு போனார்கள். இப்படியாக வனாந்தரத்திலே அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற வேளைகளிலே தேவன் அவர்களை தேவ தூதர்கள் புசிக்கிறதான மன்னாவினால் போஷித்தார். மன்னாவினால் போஷித்தது மாத்திரமல்ல, அங்க வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளைகளிலே தான் தேவன் மோசேக்கு தரிசனமாகி 10 கட்டளைகளை கொடுத்து அவர்களை அன்பு உள்ளவர்களாக மாறும்படி கிருபை செய்தார். இதுவரையில யாத்ராகமத்தின் முதல் பாகம். எகிப்திலிருந்து மக்களை கூட்டிட்டு வந்து செங்கடல்ல பிரிச்சு தேவன் 10 கட்டளை கொடுத்து அவர்களுக்கு அன்பு இறக்கவியெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது முதல் பாகம். இதனுடைய யாத்ராகமத்தின் இரண்டாவது பாகம் என்ன சொல்லுகிறதுனா, தேவன் மக்களோடு மக்களா இணைந்து வாழும்படியாக தற்காலிகமாக ஒரு கூடாரத்தை அமைக்க முடிவு செய்தார். அந்த கூடாரத்துக்கு பேர் என்னது? ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி செய்யணும், என்ன ஏது என்பதுதான் அதனுடைய இரண்டாவது பாகம். எகிப்திலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தான் கானான் தேசம். எகிப்துக்கும் கானான் தேசத்துக்கும் உள்ள தூரம் எவ்வளோ? 400 கிலோமீட்டர். இப்ப இங்க இருந்து சென்னைக்கு எவ்வளவு தூரம்னா ஏறக்குறைய 350 கிலோமீட்டர். பஸ்ல போனா ஒரு 5.5 மணி நேரம் ஆகுறது. கார்ல போனா சிலர் 4 மணி நேரத்தில் போய்விடுறாங்க. அதே நடந்து போக வேண்டுமானால் அதிகபட்சம் 11 நாள்ல போயிடலாம். எத்தனை நாள்? இந்த 400 கிலோமீட்டரையும் 11 நாளில் என்ன பண்ணிடலாம், கடந்துடலாம். ஆனால் எகிப்தில் புறப்பட்டதான இந்த ஜனங்கள் கானான் தேசத்துக்கு வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 40 வருஷம். 400 வருஷம் அடிமைத்தனம். ஆனா 40 வருஷம் என்ன பண்ணாங்க? அலைஞ்சு திரிந்தார்கள். இப்படி அலைந்து திரிந்ததான இந்த ஜனங்களை 40 வருஷம் அலைஞ்சான். ஏன் அலைஞ்சு திரிந்தானா? வணங்கா கருத்துள்ளவர்களாக இருந்தார்கள். தேவர்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவரை கேள்வி கேட்கிறவர்களாக இருந்தார்கள். இதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அலைந்து திடாமன்னு சொல்லிட்டு 40 வருஷம் என்ன பண்ணிட்டாரு? அலைந்து திரிய விட்டுட்டாரு. இதுல எகிப்தில இருந்து புறப்பட்ட 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள், எத்தனை வயசு? 20 வயசுக்கு மேம்பட்டவர்கள் கானான் தேசத்துக்குள்ள வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டுட்டாரு. எத்தனை பேர் கொண்டுட்டாரு? 20 வயசுக்கு மேல எத்தனை பிள்ளைகள் இருந்தார்களோ அத்தனை பேரும் கானானுக்குள்ள வர்றதுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? அங்கேயே ஜோலியை முடிச்சிட்டாரு, கதையை முடிச்சிட்டாரு. அதற்கு அடுத்த தலைமுறைன்னு கானானை சுதந்திரித்தார்கள். அப்படி வந்தவன் 2 பேர் யாரு? காலேபும் யோசுவாவை தவிர அத்தனை பேரும் மாண்டு போனார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நோக்கம் கானானுக்கு கொண்டு போக வேண்டும் என்பது தான். ஆனா இடையில பண்ணுகிறதான கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், நானா நீயா வந்து மோதி பார்க்கலாம், இப்படி எல்லாம் பேசும் பொழுது ஆண்டவர் சத்தம் இல்லாம கொண்டாடுறாங்க. இதெல்லாம் வருவீங்களா? எங்க வரணும்? இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. 3 வேளையும் ஜெபிக்கக்கூடியதான ஒரு பழக்கம் இருக்கிறது. அது குறித்து உபாகமம் 6ஆம் அதிகாரம்
4-9 வசனங்களும், உபாகமம் 6வது அதிகாரம் 4-9 வசனங்களும், உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13-21 வசனங்களும் ஆகிய இந்த பகுதிகளை சொல்லி சொல்லி 3 வேளைகளும் அவர்கள் ஜெபிப்பது வழக்கம். இவைகளை என்ன பண்ணுவார்களா, ஒரு துண்டு காகிதம் போல தோள்களிலே எழுதி அதை என்ன பண்ணுவார்கள் என்றால் தோல் பையில போட்டு வச்சிருவாங்க, அல்லது நெத்தியில கட்டி வச்சிருவாங்க, அல்லது இடது கை இந்த முட்டிக்கு மேல என்ன பண்ணுவாங்களாம் கட்டி வைத்துக் கொள்வார்கள். சிறிய செம்பு போன்றதான டப்பாக்களிலையும் வெண்கல டப்பாக்களிலையும் அதை மூடி வைத்துக் கொண்டு தலை வாசல் இருக்குது இல்லையா, அது வலது புறத்தில் கட்டி வைப்பது அவருடைய வழக்கம். அல்லேலூயா. இதை பார்க்கதான ஜனங்கள் எல்லாம் தேவன் செய்ததான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் நினைவு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் பின் சந்ததியார் இவற்றை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள். வாக்கில் வல்லவன் அல்ல என்று சொன்னதான இந்த மோசையை கொண்டு இவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளையும் தேவன் செய்திருக்கிறார். இந்த மோசையினுடைய மரணத்தை குறித்து உபாகமம் 34ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை விட்டு வாசிக்கலாம். பின்பு மோசே மோவாபின் சமமான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் மிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயாத் தேசம் அனைத்தையும் நப்தலி தேசம் அனைத்தையும் எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும் தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமான பூமியையும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் நீ அவ்விடத்துக்கு கடந்து போவதில்லை என்றார். ஆண்டவர் திக்குச்சா பத்தீங்களா? இவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் ஆணைகளை செய்தது, செங்கடலை பிறந்தது, பேனை வர வச்சது, தவளைய வர வச்சது, இடி முழக்கம் கல்மலையை வர வச்சது, பயிர் வகைகளை அழிச்சது, வெட்டிக்கிளிகளை வர வச்சது, செங்கடலை பிறந்தது. இப்படி எல்லாம் பணம் கூட்டு மலைக்கு கூட்டு போயிட்டு காமிக்கிறாரு. இதெல்லாம் பாரு, நல்லா பாரு, ஆண்டவரே நல்லா இருக்காண்டவரே, சூப்பரா இருக்காண்டவரே. நீ பார்த்ததோட சரி போக மாட்டாய். மோசேக்கே அந்த நிலைமைன்னா நம்ம நிலைமை புரியுதா? நம்ம நினைச்சுக்கிட்டோம் அவர் இறக்க உள்ளவர் தானே, கருணை கண்ணன் தானே, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மோசே நிலைமை எல்லாத்தையும் காமிச்சிட்டு, அப்பா தம்பி எல்லாத்தையும் பாத்துக்க, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நான் கொடுப்பேன் என்ற தேசம் தான், இது எல்லாத்தையும் நீ பாத்துக்க. ஆனா நீ என்ன பண்ண மாட்ட, நீ போக மாட்ட. இப்போ 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே அங்கேயே என்ன பண்ண செத்துட்டான். அப்படியே அவன் மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவர் பிரேதத்தை அறியான். அல்லேலூயா. கர்த்தரே மோசே அடக்கம் பண்ணிட்டார். ஒருத்தன அவருடைய சரீரத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்க போனா அங்கிருந்து ஓடி வந்தோம். திருப்பி கர்த்தர் என்ன பண்ணாரு, இப்ப எல்லாத்தையும் காமிச்சிட்டு கர்த்தர் நைஸா என்ன பண்ணிட்டாரு, என்னத்தை உருவினாரு,
ஜீவனை உருவிட்டாரு. எல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நம்ம எல்லாம் என்னடா ஒரு வாழ்க்கை வாழ்றோம், வருமா வராதா? அவனுடைய மரணம் இந்த பகுதி. எதுக்காக இந்த வேலை? என்னாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 2வது வசனம். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோடு வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட பொழுது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாக இருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படிக்கு நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்தி மரமும் திராட்சை செடியும் மாதுளை செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்படினது என்ன என்று கேட்கிறார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையோரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலிலே போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரர் ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க கொடுப்பா என்றார். அல்லேலூயா. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரே கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள், இங்கே ஒரு மிஸ்டேக் நடக்குது, இந்த கண்மலையிலிருந்து நாங்கள், அப்போ அவன் சொல்லிருக்கணும், இந்த கண்மலையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, தண்ணீரை கொண்டு வர. அவன் சொல்றான், இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோம் என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்கள் கொண்டு போவதில்லை என்றார். என்ன பண்ணிட்டான்? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் பரலோகத்துக்கு போக மாட்டானா? அதுக்கு விசுவாசம் அதுதான் காரணம். ஒருத்தன் அயோக்கியத்தனம் பண்ணி செத்து போயிடறான், குடிக்காரன் செத்து போயிடறான், சூதாடி செத்து போயிடறான். போய் என்ன ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்குது? ஆண்டவரே இவரை எடுத்துக்கொண்டீர், ஸ்தோத்திரம், இவரை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக ஸ்தோத்திரம் ஜெபத்தை கேட்பாரு. முடிச்சவைக்கு முள்ளம்பாடி திருட்டு போயிடா இருப்பான். அவனுக்கு கல்யாணத்துல வாழ்த்த வேண்டியதா இருக்குது. நீ 16 பெற்று பேச சொன்னதான இடத்துல அடிச்சது நிமித்தமாகவே கர்த்தர் சீட்டை கழிச்சிட்டார். ஆரோனையும் கொன்னாரு, மோசையும் கொன்னாரு. நீங்கள் நான் ஏமாத்திரம் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு பயமும் பக்தியும் நடுக்கமும் நமக்கு வேண்டும். இவன் பார்த்ததோட சரி. இப்போ மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய்
அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார். மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. சூரியனை போல் பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல் வெண்மையாயிற்று. வெளிச்சத்தை போல் வெண்மையா இருந்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசினார்கள். அல்லேலூயா. புரியுதா? அங்கே கொண்டுட்டாரு, இங்க ஆவியில அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப மோசே எங்க வந்திருக்கிறான்? கானானுக்கு வந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எங்க இருக்கிறான்? கானான வந்து அங்க இருந்து பார்த்தவன் கர்த்தர் அங்க அடக்கம் பண்ணிட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த கானான் தேசத்திலே அவர் இருக்கதால இந்த சூழ்நிலைகளிலே இவரோடு கூட மோசேயும் எலியாவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவனையும் கானான் தேசத்துக்கு கொண்டு வர தேவன் இறங்க செய்திருக்கிறார். மோசே செஞ்சதான ஒரே ஒரு தவறு என்னது? கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லும் பொழுது எத்தனை தடவை அடிச்சான்? ஆனா கண்மலை ஒரே ஒரு தடவை அடிக்கப்படணும். அது எப்படி கேட்டா, அந்த சராசரங்களை படைத்ததான தேவன் மனிதர் ரூபமா இந்த பூமிக்கு வந்து கள்ளர் புகையில காட்டி கொடுக்கப்பட்டு, காரி துப்பப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, சிலுவைகளை தொங்கிக் கொண்டிருக்கிறதான வேலைகளிலே அவர் ஒரு தடவை தான் அடிக்கப்பட வேண்டும். 2 தடவை அடிக்கப்படக்கூடாது. 2 தடவை அடிச்சபடியினால், என்னை விசுவாசியாமல் போனபடியினால் நீங்க கானானுக்குள் போவது இல்லை. முடிஞ்சு போச்சு அவர் சாப்டர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த மோசே ஒரு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பத்தி சொல்லியிருக்கிறான். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனமும் அடுத்தது 18வது வசனமும். அவனும் அவன் குமாரரும் என்னாலும் கர்த்தரை நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி நிற்கும் பொருட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரார் எல்லாருக்குள்ளும் அவனையே தெரிந்து கொண்டார். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன் என்று மோசே சொன்னது அந்த தீர்க்கதரிசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு நேரம் இந்த மோசையை குறித்து நம்ம பார்த்தோம். அவன் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்து நம்ம ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். எனவே இவ்வளவு காரியங்களை செய்ததான மோசே கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் போனது அவன் செய்த ஒரே ஒரு தவறு. நாமும் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். நல்ல போராட்டத்தை போராடுவோம், ஓட்டத்தை முடிப்போம், விசுவாசத்தை காத்துக் கொள்வோம், நீதியின் பிரிடத்தை பெற்றுக் கொள்வோம். உங்களை